மெகா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். யோகேஸ்வர் காய்கறி வைத்தியத்தினுடைய இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா மூலம். இந்த மூலம் கொஞ்ச நாள் வந்திருக்கலாம், பல காலம் இருந்திருக்கலாம், பல வருடங்கள் கூட இருந்திருக்கலாம். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்குதா அப்படின்னு பலரும் பல ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. இந்த மூலம் பிரச்சனைங்கிறது எதனால் வருது, அது ஏன் நிலச்சி இருக்குது, அப்புறம் ஏன் அதை உள்வாங்க மாட்டேங்குது, இந்த ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம். உடம்பில் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அது நல்லா தான் நடந்துகிட்ருக்கும். ஆனால் மனிதனுடைய வேலை என்ன, அதை கெடுத்து வைக்கிறது. ஆக இந்த மூலத்துக்கு முதல் காரணம் நாம தான். நம்மளுடைய உணவு நேர்மையற்ற நிலையில் இருந்தால் இது வருது. அப்படி என்னங்க நான் தப்பாக சாப்பிட்டுட்டேன், அப்படி என்னங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உணவுடைய கடைசி இறுதி நிலையில் இருக்கக்கூடிய கழிவுகள் ரொம்ப நேரம் தேங்கி இருக்கிறது அந்த ஆசனவாய் பகுதியில் கொஞ்சம் முன்னாடி. அதனுடைய தாக்கம் தான் அந்த மாதிரி வருது. பாருங்கள், இப்போ உப்பு, புளி, காரம், இந்த மூணும் எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய சூட்டை நம்ம உடம்புல கிளப்போம். இதை ரொம்ப நேரம் ஒரு இடத்துல தாங்கி பிடிச்சா அந்த திசுக்களினுடைய நிலை என்ன ஆகும், இதை நம்ம யோசிச்சுருக்குறோமா? பல நேரம் அந்த இடத்துல அந்த மலம் தேங்கி இருந்தால் அது எவ்வளோ ஒரு ரணத்தையும் சூட்டையும் உடம்புக்கு உருவாக்கும். சரி, இது ஓகே. இப்படியே இருந்தால் தான் என்ன, அப்படி தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது வாங்க பார்க்கலாம். இப்படி இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய திசுக்கள் மிக வேகமாக தளர்ந்து போயிடும். உடம்புல தளர்ச்சின்னு எடுத்துட்டால் முதல் நிலையில் இருக்கிறது நரம்பு, இரண்டாம் நிலையில் இருக்கிறது தசைகள், மூன்றாம் நிலையில் இருக்கிறது சுரப்பிகள், நான்காவது இரத்த நாளங்கள். இப்படி உடம்பு தளர்ச்சியினுடைய நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த இடத்துல அந்த ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய தளர்ச்சி தசைகள் சார்ந்த தளர்ச்சி. பலவிதமான தளர்ச்சிகள் எல்லா இடத்துலையும் இருந்தால் கூட இந்த இடத்துல மிக முக்கியமானது ஏன் அப்படின்னா, அந்த மலத்தை வெளியேற்றுவதில் இந்த தசைகளுடைய பங்கு தான் அதிகம். எந்த அளவுக்கு அது சுருங்கணும், எந்த அளவுக்கு அது விரியணும், கட்டுப்படுத்தணும், இப்படி இது எல்லாம் செயல்படுத்தக்கூடியதுன்னா தசைகள். அதுக்கு சுருக்கு தசைன்னு பேர். ஆக குடல் உள்ளே இருக்கக்கூடிய தசைகள், வெளிப்புறம் இருக்கக்கூடிய தசைகள் ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டுத்தில் உள்ளே இருக்கக்கூடியது தானாக இயங்குவது, வெளியில் இருக்கக்கூடியது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது. இந்த தசைகள், இந்த சுருங்கு தசைகளினுடைய செயல்பாடுகள் பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே உடம்புக்கு சரியான ஊட்டச்சத்து கொடுக்காத பட்சத்தில் இந்த உறுப்புகள் தளர்ந்து போகும். சரி, அதற்கு எதிர்மறையாக பண்ணால் அது மீள முடியாத நிலைக்கும் போயிடும். அப்போது நல்லா போட்டு காரமாக மிளகாயெல்லாம் போட்டு சாப்பிட்டா அந்த ஆசனவை அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும், ரணமாகி புண்ணே ஆயிடும். அப்போ அந்த இடத்துல நரம்புகளும் பாதித்து தசைகளும் பாதித்து ஒரு வலி வேதனை அனுபவிப்பாங்க. அது சாதாரண வலி கிடையாது, சாதாரண சிரமம் கிடையாது. அது உச்சந்தலை வரைக்கும் அது கஷ்டத்தை அனுபவிக்க வச்சிரும். இது அவ்வளோ பெரிய தீர்க்க முடியாத வியாதின்னு சொல்ல முடியாது. தீர்க்க முடியும், ஆனால் அதை செய்கிறதுக்கு நமக்கு மனசு வேணும். இதில் எல்லாமே சாத்தியம்தான், காய்கறிகள் மூலமாக சாத்தியப்படும். முதல் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது இந்த மிளகாய் ஆட்டத்தை உடனடியாக நிறுத்தணும். அது இல்லைன்னா இது குணமே ஆகாது, என்ன பண்ணாலும் குணம் ஆகாது. இந்தியாவிலேயே அதிகமாக மூலப்பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஆந்திரா தான். மூலம் சம்பந்தப்பட்ட நிறைய மருந்து மாத்திரைகளுடைய மார்க்கெட்டே அதுதான். இங்கே ஏதாவது மாத்திரை மருந்து கம்மியாக இருந்தால் அங்கே உடனே வாங்கிக்கலாம், அங்கே எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ மிளகா சாப்பிட்றாங்க. இப்போது இது மூலத்தினுடைய பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியாது. இது புண்ணான அடுத்த வேலை சில சொல்லக்கூடாத நோய்களாகவும் வந்துடும்.
அதனால் புண்ணாகிற அளவு கூட நம்ம வந்து இதை விடக்கூடாது. அதனால் நம்மளுடைய அந்த ஒழுக்க முறையான உணவு சரியாக இருந்தால் இப்படி ஒரு நிலை வராது. அதைத்தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். ஆசனவாய் எந்த அளவுக்கு தளர்ந்து புண்ணாகுதோ அப்போது உங்களுடைய மேலே உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த மூளை வரைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கும். இப்போ முடி கொட்டுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஹேர் ஃபால்னு பேசிக்கிறாங்க இல்லையா, அந்த ஹேர் ஃபாலுடைய அடிப்படை காரணமே இதுதான். எந்த அளவுக்கு மூளைச்சூடு ஆகுதோ அந்த அளவுக்கு முடி கொட்டும். அப்போ முடி கொட்டுறதுக்கு தலை ஒரு காரணம் இல்லை, ஆசனவாய் தான் மிக முக்கிய காரணம். உங்களுடைய ஆசனவாயை சரியான முறையில் நீங்கள் பராமரிச்சிங்கன்னா, அந்த மூளைச்சூடை கட்டுப்படுத்தியிருந்தீங்கன்னா முடி நல்லா வளரும். எங்கே இருக்கிற பிரச்சனைக்கு எங்கே இருக்க தீர்வுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. உங்கள் உணவில் எந்த அளவுக்கு இந்த மாதிரி மொரட்டுத்தனமான சுவை இருக்குதோ அந்த அளவுக்கு மண்டை கின்னுன்னு இருக்கும். உங்களால் யோசிக்க கூட முடியாது, அப்படியே ஸ்டில் ஆகிடும் மைண்டு. ஸோ உணவு வந்து நம்முடைய சிந்தனைகளோட பாதிக்குது இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஆசனவாய் எவ்வளோ முக்கியம். இந்த முடி கொட்டுறது வந்து சொல்லுவாங்க, சார் அதுக்கு வைத்தியம் எழுதிட்டிங்களா, இந்த பைல்ஸுக்கு அதுக்கு எழுதிட்டிங்களா, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் கேட்பாங்க. நம்ம ஏதோ மளிகை மாதிரி, அப்படி கிடையாது. மொத்தத்துக்கும் ஒரே பிரச்சனை தான். வைத்தியம் என்பது ஒரு கூட்டு முறையாக அலசி ஆராய்ந்து ஒரு தீர்வு எடுக்கணுமே தவிர ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வைத்தியம் அப்படி கிடையாது. ஒன்றிலிருந்து ஒன்று உருவாகி அப்படியே அது தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இது எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்டவங்ககிட்ட கேளுங்க. அவங்க அப்படியே புலம்பிகிட்டே இருப்பாங்க, பல அரை மணி நேரத்துக்கு மேலே புலம்புவாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பேசுவாங்க. அவ்வளோ கஷ்டமான விஷயம் இது. ஒரு இடத்துல நிம்மதியாக உட்கார கூட முடியாது. அது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இது எளிமையாக சரிப்படுத்த முடியும். எப்படி? அதான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். என்ன அப்படின்னா, இந்த சுருக்கு தசை, இப்போ வந்து விஷயத்துக்கு வாங்க. சுருக்கு தசையில் ஏற்படக்கூடிய ஒரு ரணம், ஒரு புண்ணு, அதை ஆற்றணும். அவ்வளோதாங்க விஷயம். புண்ணு ஆறத்துக்குள்ளார மறுபடியும் ஒரு தப்பு பண்ணக்கூடாது. அதனால தான் முதலே சொல்லிட்டோம், இந்த மிளகாய் ஐட்டத்தை நிறுத்தணும், உடம்பு சூடாகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு. இனிமே பிரச்சனை அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு இது சரிங்களா? எப்பயுமே ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலைக்கு எடுக்கிறதுக்கு உண்டான விஷயத்தெல்லாம் நம்ம நிறுத்திட்டு தானே பண்ணுவோம். அந்த மாதிரி இது. சரி, எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த தசைகளை எது பலப்படுத்தும் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ எந்த காய் இந்த சுருக்கு தசைக்கு மிக உன்னதமானது அப்படின்னு பார்த்தா அதில் நம்பர் 1 வந்து அரசாணிக்காய், பரங்கிக்காய், சக்கரை பூசணிக்காய். இந்த காய் அந்த உள்ளே இருக்கக்கூடிய சுருக்கு தசை அவ்வளோ அழகாக வந்து அது வேலை செய்ய வைக்கும். அது தவறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து ஒரு விஷயம். இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா, இந்த சுருக்கு தசை கொஞ்சம் ரணமாயிருக்கு, புண்ணாயிருக்குது. அப்போ அந்த புண்ணையும் ஆற்றணும், அதே சமயத்தில் அந்த தசைகளுக்கு பலமும் கொடுக்கணுன்னா நாம் எப்படி பண்ணலான்னா, மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் ரெண்டையும் ஒன்றாவே அரைச்சி வடித்து குடிக்கலாம். இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த ரணமும் ஆகும், தசைகளும் கொஞ்சம் பழைய நிலைக்கு திரும்பும். இது ஒன்று. அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய சுருக்கு தசை எக்ஸ்டர்னல், அதையும் சீர்படுத்துறதுக்கு இதே மஞ்சள் பூசணிக்காய், தேங்காய் இந்த ரெண்டையும் ஒன்று அரைச்சா வடித்து குடிக்கலாம். இது மாதிரி 2 விதமான சாறு எடுத்து குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு பொறுமை இருக்குது, என்னால் மென்று சாப்பிட முடியும்னா இப்போ சொன்ன வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், தேங்காய் இதெல்லாம் உட்காந்து பொறுமையாக மென்று சாப்பிடுங்க. அது இன்னும் வேகமாக சரியாகும். இல்லை எனக்கு பல் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, என்னால் இப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்ற நிலை இருந்தால் இதை அரைச்சி வடித்து குடிக்கலாம். எத்தனை தடவை குடிக்கலாம்? எத்தனை தடவை வேணால் குடிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அடுத்தது மஞ்சள் பூசணிக்காய், தேங்காய், மறுபடியும் 1 மணி நேரத்தில் அப்படி குடிச்சிங்கன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தாக்கே பிடிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி 1 ஹவர் கொஞ்சம் குடிக்கலாம். இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னா காலை இரவு 2 நேரம் இந்த மாதிரி குடிக்கலாம். இது மாதிரி குடித்தா ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது என்னங்கிறது நீங்களே அனுபவித்து பார்த்துக்கோங்க. உணவாகவும் எடுக்கலாம். எப்படின்னா,
நம்ம வந்து பச்சை தேங்காயாக அரைச்சி குடிக்க சொன்னோம். உணவாக எடுக்கிறதா இருந்தால் கொப்பரை தேங்காய் துருவிக்கலாம், ஒரு 6 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்திக்கலாம், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து, இதையும் காலை பிற்பகல் இரவு 3 நேரம் நீங்கள் ஏதோ ஒன்று சாப்பிடுவீங்க உணவு, அதுக்கு பதிலாக இது சாப்பிட்லாம். எந்த அளவுக்கு உணவுக்குள்ளார ஒரு கட்டுப்பாடு நம்ம வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மூலம் வந்து சரியாகும். கட்டுப்பாடு இல்லாத உணவு வந்து மூலத்துக்கு இன்னும் ஆபத்தை தான் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அதில் நம்ம கவனம் வைக்கணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி பண்ணுறப்போ அந்த சுருக்கு தசைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆனல் ஸ்பிரிண்ட் ரெண்டுமே இருக்குது. அது ரெண்டுமே அருமையாக சரியாகும். இதை இப்படி தான் சரிப்படுத்த முடியும். உடம்புல இது மாதிரி பல இடத்துல சுருக்கு தசை இருக்குது, தலையிலிருந்து கால் வரைக்கும். இங்கே இருக்கிற மாதிரி உடம்புல எங்கெங்கெல்லாம் சுருக்கு தசை பாதிக்கப்பட்டிருக்கோ எல்லாமே சேர்ந்து சரியாகும். நீங்கள் இது குடிக்கிறது குடலுக்கு மட்டும் இல்லை, ஆசன வாய்க்கு மட்டும் இல்லை, மொத்த உடம்பையும் சேர்த்து சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இப்போ அதுதான் இந்த பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு காரணத்துக்காக நீங்கள் காய்கறி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பல காரணத்துக்கு அது சரிப்படுத்தும். நீங்கள் சொன்ன வியாதியை விட சொல்லாத வியாதியெல்லாம் சேர்ந்து சரியாகும். இப்படி மூலத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற பக்குவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நம்ம என்ன சொன்னோன்னா, தேங்காய், அதாவது பச்சை தேங்காயை பால் பாட சொன்னோம், அல்லது கொப்பரை தேங்காயை மென்று சாப்பிட சொல்கிறோம். இது மாதிரி எண்ணெய் பசை வந்து அந்த இடத்துல புண்ணு ஆத்துறதுக்கு வேணும். அதுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு முயற்சி என்ன அப்படின்னா, கடுகெண்ணெய் விளக்கெண்ணெய் ரெண்டையும் கலந்து வச்சு அதை வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அந்த எண்ணெயை புண்ணு சீக்கிரமாகவும் இன்ஃபெக்ஷன் ஆகாது, கிருமிகள் வந்து எதுவும் தொற்று வராது. இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா 3 நேரம் பண்ணலாம், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம், 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். உங்களுடைய தீவிரத்தை பொறுத்து அதை அதிகப்படுத்திக்கலாம். அது ஒன்றும் தப்பெல்லாம் ஆகாது, அது ஒன்றும் தப்பு ஆகாது. அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி அந்த எண்ணெய் பசையை கொடுக்குறப்போ அது நிவாரணம் வேகமாக நடக்கும். இந்த மூலத்துக்கு யார் நாம் சொல்கிற மாதிரி வைத்தியம் பார்த்தாங்க, அவங்களுக்கு தலைமுடி குபு குபுன்னு வளரும். ஏன்னா இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே தலைமுடிக்கும் சேர்ந்து வந்துடுறதானே. உங்களுக்கு மூலமே இல்லாட்டியும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் தலைமுடி நல்லா பெருகும், அடர்த்தியாகவும் முடி உதிராமலும் நல்லா ஸ்ட்ராங்காகும். இப்படி ஒரு விஷயம் வந்து பல விஷயத்துக்கு நமக்கு உதவியாக இருக்கும்.